கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சங்கீதம் 138:7. வருஷங்களின் நடுவிலே தன்னுடைய கிரியை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த மாதத்திலும் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பு என்கிற வார்த்தை பொது மொழிபெயர்ப்பிலே பாதுகாப்பீர், காப்பாற்றுவீர். அதே ஆங்கிலத்தில் யூ preserve my life, ரிவைவ் என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. புதுப்பித்து நம்மை தொடர்ந்து நடத்துவார். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற அர்த்தம், துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை பாதுகாக்கிறீர், உயிர்ப்பிக்கிறீர். இந்த வசனத்தின்படி இந்த உலகத்தில் துன்பம், உபத்திரவம், போராட்டம், பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் இதன் மத்தியில் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த மாதத்தில் உண்டு. இந்த சங்கீதம் 138:1-3 வரை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவர் என்றும், 4-7 வரை கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர் என்றும், 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர் என்றும் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள தாவீது எதை செய்தாரோ நாமும் அதை செய்து தேவ பாதுகாப்பை பெற்றுக் கொள்வோம். செய்தியின் தலைப்பு, துன்பத்தின் வாழ்க்கை இன்பமாகும். முதலாவது, தேவன் என்னை பாதுகாப்பார் என்ற ஆழமான விசுவாசம். இதே வசனத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நீர் என்னை. தேவன் என்னை பாதுகாக்கிறவர் என்ற ஆழமான விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. இதே தாவீது சொல்லுகிற இதற்கு ஒப்பனையான மற்றொரு வசனம் சங்கீதம் 23:4, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் தன்னுடைய மேய்ப்பர் என்றும் அவர் தன்னோடு இருப்பதால் இந்த மரண இருளின் பாதை, இந்த துன்பத்தின் பாதையில் நான் பயப்படேன், அவர் பாதுகாப்பார் என்ற ஆழமான விசுவாச அறிக்கை எடுக்கிறார். நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவும் மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்முடன் இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த துன்பத்தின் வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையை இன்பமாய் மாற்றுகிறது. நம்முடைய வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுகிறது, நம்முடைய பாடுகள் மகிமையாய் மாறுகிறது. ஆதலால் நம்மை விட்டு விலகாத, கைவிடாத தகப்பன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆதலால் நீர் என் கோட்டை, அடைக்கலம், அரண், கேடகம் என அறிக்கை செய்வோம். இரண்டாவதாக, தாவீது தேவ பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார். இந்த வசனம் ஜெபமாகவும் அறிக்கையிடுகிறார். நாமும் தேவ பாதுகாப்பிற்காக அனுதினமும் ஜெபிப்பவர்களாக காணப்பட வேண்டும். தாவீது அநேக இடங்களில் பாதுகாப்பிற்காக ஜெபித்திருக்கிறார். சங்கீதம் 31:1-3 சத்துருக்கள் மத்தியில் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார். சங்கீதம் 59:1, சங்கீதம் 142:3 ஆகிய வசனங்கள் எல்லாம் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரமண்டல ஜெபத்திலே மத்தேயு 6:13 எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அல்லது காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்தில் பிசாசினால் துன்பங்கள், தீமைகள், உபத்திரவங்கள் உண்டு. மனிதர்கள் சத்துருக்கள் மூலமாக துன்பத்தை தேவ ஜனங்களுக்கு கொண்டு வருகிறான். 1 பேதுரு 5:8 நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று 24 மணி நேரமும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதனாலேயே நாம் அவனிலிருந்து பாதுகாக்கப்பட அதிகமாய் தினமும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கும் போது இயேசுவின் ரத்தம், அவர் கரம் நமக்கு பெரிய பாதுகாப்பாய், கேடகமாய், அடைக்கலமாய், கோட்டையாய், அரணாய் இருக்கும். நாம் பயப்பட தேவையில்லை. மூன்றாவதாக, தேவனுடைய நிழலை விட்டு விலகிவிடக் கூடாது. உபாகமம் 8:15 இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணின வனாந்திரம் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிற வனாந்திரம், கடித்தால் உடனடி சாவு ஏற்படும். 40 வருடமும் தேவ நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததினால் அவைகள் ஒன்றும் ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. தேவன் பாதுகாத்தார். என்னாகமம் 21:5-6 வாசிக்கும் போது, ஒருமுறை தேவனை மன்னா பற்றிய காரியத்தில் முறுமுறுத்தார்கள். அதனால் தேவ கோபம் மூண்டது. தேவ பாதுகாப்பு விலகி கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேவனே அனுப்பி அவர்களை கடித்து பல பேர் மரித்தார்கள். நாமும் பாவம் செய்யும் போது அவருடைய நிழலை விட்டு விலகுகிறோம். பாதுகாப்பு விலகி இதுவரைக்கும் மேற்கொள்ளாத பிசாசு உள்ளே நுழைகிறான். சத்துருக்கள் மேற்கொண்டு நாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். ஆதலால் தேவ நிழலில், தேவ சமூகத்தில், தேவ மறைவில் நம்மை வைத்துக் கொள்வோம். திராட்சை கொடியானது திராட்சை செடியோடு நிலைத்திருப்பது போல அவரில் நிலைத்திருப்போம். 2 நாளாகமும் 15:2 சொல்லுகிறபடி, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம் பாதுகாக்கப்படுவோம். ஒருவேளை பாதுகாப்பு உண்டு என அறிகிறோம், ஆனால் கடைசி வரைக்கும் துன்பத்தின் மத்தியிலேதான் நான் வாழ வேண்டுமோ என்ற எண்ணம் மேலோங்குகிறது. யோபுவின் நடுப்பக்கம் துன்பம் நிறைந்ததாக இருந்தாலும் கடைசி பக்கம் ஆசீர்வாதமாக இருந்தது. தாவீதின் கடைசி நாட்களில் சத்துருக்கள் விலகி எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து வனாந்திரம் மட்டுமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற கானானையும் வைத்திருந்தார். நம்முடைய இயேசு அப்பா சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. துன்பத்தின் வாழ்க்கை மட்டுமல்ல, துன்பத்தின் வாழ்க்கையே இன்பமாய் மாற்றும் தகப்பன் நம்மோடு உண்டு. உங்கள் வனாந்திரம் செழிப்பாகும். உங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாய் சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். அதற்கு மேலாக நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல், இன்பம், தீமை இல்லாத, பிசாசு இல்லாத, துக்கம் இல்லாத, என்றென்றும் நம்முடைய தகப்பன் நம்மோடு வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்தில் உண்டு. அதை நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ள மகிழுகிறது. ஆதலால் பயப்படாதீர்கள். நீங்கள் கடந்து போகும் துன்பம் நிரந்தரமல்ல, இன்பத்தையும் வைத்திருக்கிறார். விசுவாசிப்போம், ஜெபிப்போம், கர்த்தருடைய உறவில் நிலைத்திருப்போம். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை பாதுகாக்கிறீர், உயிர்ப்பிக்கிறீர். ஆதலால் இந்த துன்பத்தின் மத்தியில் ஒரு இன்பமான வாழ்வு உண்டு. நீர் என்னோடு இருப்பதால், மறைவில் வாழ்வதால், நீர் தீமை நின்று ரட்சித்துக் கொள்வதால் துன்பம் நிரந்தரமல்ல, இன்பமான இளைப்பாறுதலான வாழ்க்கையை நீர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமேன்.